தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு, குறிப்பாக சாதிவாரி சர்வே உடனடியாக எடுக்க வேண்டும் என சென்னையிலே அனைத்து கட்சிகள், அனைத்து சமூக இயக்கங்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து கண்டன உரையை ஆற்றிய தலைவர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு கரு நாகராஜன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு செந்தமிழ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய இயக்குனர் களஞ்சியம் அவர்கள், புரட்சி பாரத கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு ESS ராமன் அவர்கள், கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய திரு தனியரசு அவர்கள், பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு NR தனபாலன் அவர்கள், தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர் மரியாதைக்குரிய திரு KC திருமாரஞ்சி அவர்கள், கொங்கு மக்கள் முன்னணி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு C ஆறுமுக கவுண்டர் அவர்கள், தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு முத்து ரமேஷ் அவர்கள், இந்திய தேசிய லீக் கட்சியின் மரியாதைக்குரிய திரு தடா ரஹீம் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு V தமிழரசன் அவர்கள், வீரபத்திர ராஜகுல பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய திரு வசந்தன் அவர்கள், தமிழ்நாடு மீனவர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ME ராஜா அவர்கள், தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி நாயுடு அவர்கள், மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ராஜா அவர்கள், யாதவ மகாசபையின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சேது மாதவன் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு சண்முகம் அவர்கள், அம்பேத்கர் தேசிய கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு எல்லப்பன் அவர்கள், பாரத் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய திரு முத்து கிருஷ்ணன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்கள், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நம்ம எல்லாம் வரவேற்ற வழக்கறிஞர் பாலு அவர்கள், ஜெயராமன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சதாசிவம் அவர்கள், வெங்கடேஸ்வரன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளவழகன் அவர்கள், ஆலயமணி அவர்கள், சக்தி கமலாமால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், TK ராசா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், காசாம்பு பூமாலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், நிர்மலா ராசா அவர்கள், மருத்துவர் RG அவர்கள், CR பாஸ்கரன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனராஜ் அவர்கள், குமார் அவர்கள், சத்யா, சிவகுமார், வெங்கடேச பெருமாள், முத்துக்குமார், சுப்பிரமணி, முத்துராமன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள், நம்முடைய ராதா அவர்கள் உள்ளிட்ட முன்னாள் மத்திய இணையமைச்சர் NT சண்முகம் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள், அனைத்து இயக்கங்களின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற தலைவர்களும்,
பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகள், குறிப்பாக மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கும் மேடையில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும் இங்கே திரளாக வருகை தந்து நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடி இந்த சமூக அநீதி ஆட்சி, திமுக ஆட்சியிடம் சமூக நீதியை நிச்சயமாக நாங்கள் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். ஒரு முக்கியமான போராட்டம் சென்னையிலே மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்று திமுக ஆட்சியிலே சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 36 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்பொழுது தமிழ்நாட்டிலே சாதிவாரி சர்வே நடத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றோம். ஆனால் திமுக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பொய்களை சொல்லி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக 3 பொய்களை திமுகவும் அவர்கள் சார்ந்தவர்களும் மக்களிடம் தொடர்ந்து கோயபல்ஸ் பிரச்சாரமாக முன்வைக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் சொல்கின்ற பொய்கள்: 1, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும், தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று. 2வது பொய், இதை எடுத்தாலும் நீதிமன்றங்கள் இதை தடை செய்து விடுவார்கள் என்று. அடுத்த பொய்கள், இதற்கு சட்டம் இல்லை என்று, எங்களுக்கு எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை என்று சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து பொய்களை சொல்லி வருகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் பொய்கள் எடுபடாது. தமிழக மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இன்னும் உங்களுடைய ஆட்சி இன்னும் 2 மாதம்தான். அதன் பிறகு எங்கள் ஆட்சி வரும். எங்களுடைய கோரிக்கை சமூக நீதி நிலைநாட்டுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இது ஒரு சாதி பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. சாதியை வைத்துத்தான் பல நூற்றாண்டுகளாக அடக்குமுறைகள் நடைபெற்றன. இதை சரி செய்ய வேண்டும். இந்த அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இன்று அப்படிப்பட்ட சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ளத்தான், அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அந்த உரிமையைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இப்போ இருக்கின்ற கணக்கு வெள்ளையர்கள் 1931 எடுத்தார்கள். 95 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தப்பட்ட கணக்கை வைத்துத்தான் இன்று இடஒதுக்கீடும் கொடுக்கின்றார்கள், சமூக நலத்திட்டங்களும் கொடுக்கின்றார்கள். இது பழைய கணக்கு. 1931 இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கு அப்போ 28 கோடி, இன்னைக்கு 146 கோடி. 1931 அதில் முறையான கணக்கு எடுக்கல. அங்கே விஞ்ஞான ரீதியிலே தொழில்நுட்பங்கள்லாம் அப்போ கிடையாது. இன்னைக்கு எல்லாமே இருக்கு, ஃபிங்கர் டிப்ல இருக்கு உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு பழைய கணக்கு வச்சுட்டு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல கணக்கு எடுக்கிற நேரத்துல டிவி கூட கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கூட இந்தியாவில் கிடையாது. அம்பாசிடர் கார்டு கூட அப்ப கணக்கெடுப்பு நடத்துல அம்பாசிடர் கார்டு கூட அப்ப வரல. அப்ப எடுத்த கணக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம். எதுக்கு ஓட்டுறோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்து அவளுக்கு சுய தொழில் கொடுப்பதற்காக பழைய கணக்கு வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம். அதனால நாங்க கேட்கிறோம், புது கணக்கு எடுக்கீங்க. இந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால்தான் நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும்.
இல்லையே எதை வைத்து நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவீர்கள்? இதுல பல காரணங்கள் இருக்கிறது. நான் இப்ப பொய் சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள், ஒண்ணு மத்திய அரசு தான் எடுக்கணும். மத்திய அரசு 1948 சென்சஸ் ஆக்ட் படி சென்சஸ் தான் எடுப்பார்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுப்பார்கள். ஆனால் எங்களுடைய அழுத்தம் காரணமாக பிரதமர் மோடியிடம் பல முறை அழுத்தம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசும் நாங்கள் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கூடுதலாக சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது நடைபெறும். 1931 பிறகு முதல் முறையாக இந்திய அளவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அரசு இப்பொழுது இருக்கின்ற அரசு இதை அறிவித்திருக்கிறது. 2026 வீடுகளை கணக்கெடுப்பு நடத்தி 2027 அங்கே சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகின்ற திட்டம் இருக்கிறது. அதற்கு 14,000 கோடி நிதியும் ஒதுக்கியிருக்கின்றார்கள். அது மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் கேட்பது சாதிவாரி சர்வே. இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008 அதன்படி சர்வே நடத்துங்கள். ஸ்டாலின் அவர்களே, நாங்க கேட்கிறது சென்சஸ் கிடையாது, காஸ்ட் சென்சஸ் கிடையாது. காஸ்ட் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். நாங்கள் கேட்கிறது காஸ்ட் சர்வே. இது மாநில அரசு எடுக்கலாம். இதை நீதிமன்றங்கள் உறுதி செய்திருக்கின்றன. உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் 2 மாதத்திற்கு முன்பு கர்நாடகா உயர் நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். என்ன? மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசுகளும் சாதிவாரி சர்வே எடுக்கலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன் பிறகும் இந்த ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தூங்குறவரை எழுப்பலாம், ஆனா தூங்குவது போல் நடிப்பவரை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய செந்தமிழ் அவர்கள் சொன்னது போன்று அவருக்கு எல்லாம் தெரியுது. அதிகாரிகளுக்கு தெரியும், இவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சட்டம் இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மத்திய அரசு கணக்கெடுக்கலாம், மாநில அரசு கணக்கெடுக்கலாம், உள்ளாட்சிகள் கணக்கெடுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் கணக்கெடுக்கலாம், கலெக்டர் கணக்கெடுக்கலாம், யார் வேணா கணக்கெடுக்கலாம். அந்த கணக்கு செல்லும் என்று உயர் நீதிமன்றங்களும் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள். இப்ப நான் சொல்றது, இது வெறும் இடஒதுக்கீடுக்காக மட்டும் கணக்கு கிடையாது. பீகாரிலே என்னுடைய நண்பர் நிதிஷ்குமார் அவர்கள் 10வது முறையாக முதலமைச்சர். சமீப தேர்தலிலே மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு முக்கிய காரணம், பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப சமூக நலத்திட்டங்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ன? இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. இடஒதுக்கீடு ஒரு அங்கம் தான். இடஒதுக்கீடுக்கு பிறகு இன்னும் எவ்வளவோ இருக்கு சமூக திட்டங்கள். பீகாரிலே நடத்தப்பட்ட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் பிறகு அங்கே பீகாரிலே 94 லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று கண்டுபிடிப்பு. அந்த 94 லட்சம் குடும்பங்களுக்கும் மாதம் இல்ல, ஒரு தவணையாக 2 லட்சம் ரூபாய் உதவி செய்து சுய தொழிலுக்காக உதவி செய்கின்ற ஒரு திட்டத்தை பீகாரிலே கொண்டு வந்தார்கள். இது எப்படி நீ தமிழ்நாட்டில் கண்டுபிடிப்ப? எவ்வளவு பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிப்ப? சர்வே எடுக்கணும். அதே பீகாரிலே 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, குடிசை வீட்டுல இருக்கிறாங்கன்னு அந்த சர்வேல தெரிய வந்தது. பீகார் அரசு, நிதிஷ்குமார் அரசு என்ன பண்ணாங்க? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் வேணும், இது இந்த திட்டம் தான் வேணும், இதுதான் உண்மையான வளர்ச்சி. இல்ல நான் செய்ய மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் இது ஏமாற்று வேலை. இது ஏமாற்று வேலை. அதே போன்று இப்ப நாங்க கேட்கிறோம், இப்ப தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பிட்டு இப்ப செய்ய முடியாது. அவங்க சொல்றாங்கல்ல, இது நீதிமன்றத்தில் தடை செய்வாங்க. பீகாருடைய அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினார்கள், அதே நீதிமன்றத்திலே இப்போ ஒரு சின்ன தடை. அதற்கு காரணம் வேறு.
நீதிமன்றங்கள் இப்போ என்ன பண்றாங்கன்னா, நீதிமன்றங்களுக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, கணக்கெடுப்பு நடத்துங்க. அவங்க கேட்கறது மாடர்ன் கான்டெம்பரரியஸ் பெர்டினன்ட் டேட்டான்னு கேட்கறான். அவங்க கேட்கிற டேட்டா என்னன்னா, ஒரு பக்கம் எந்தெந்த சாதிகள் என்ன கணக்குல இருக்கிறாங்க, தலை கணக்கெடு. அந்த சாதிகள் என்ன சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், சோசியல் பேக்வர்ட்னஸ். ஒன்னு ஒவ்வொரு சாதிக்கும் பாப்புலேஷன், சோசியல் பேக்வர்ட்னஸ், இரண்டுத்தையும் ஒப்பீடு செய்து நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராபோலேட் பண்ண, அதை நியாயப்படுத்தினா நாங்க நீதிமன்றம் தடை பண்ண மாட்டோம்னு தீர்ப்புகள் சொல்லியிருக்கின்றார்கள். இதை அவசியம் செய்யணும், இதைத்தான் செய்யணும். பீகார்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கணக்கெடுப்பு மட்டும் தலைய கணக்கெடுப்பு வச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க. அது சரி செஞ்சிடுவாங்க கொஞ்ச நாள்ல. அது மட்டும் இல்ல, மத்த மாநிலங்கள்ல இப்போ ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 1962 வழங்கினார்கள். என்ன தீர்ப்புனா, பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஒரு தீர்ப்பு. அப்போ 1960 கர்நாடகாவில் அங்கே 65 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தினார்கள். அதை எதிர்த்து பாலாஜி என்பவர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கை அந்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை அதிகப்படுத்தியதை ரத்து செய்தது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு சென்றது. உச்சநீதிமன்றத்திலே 1962 அங்க இருக்கிற நீதிபதிகள் இந்தியாவிலே இடஒதுக்கீடு 50 விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். எப்போ? 1962 அவங்களுக்கு அப்ப எந்த டேட்டாவும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது, ஏதோ ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க. இது அநியாயம், இந்த தீர்ப்பு அநியாயம். ஆனால் அதன் பிறகு எத்தனையோ வழக்குகள் வந்தது. பிறகு 1991, 92 இந்திரா சாணி வழக்கு வந்தது. அப்போது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் என்ன பண்ணாங்க, 13 நீதிபதிகள் அந்த 62 தீர்ப்பை உறுதி செய்தார்கள். இந்தியாவிலே 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. அதுவும் அநியாயம். ஆனால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? அப்போ தமிழ்நாட்டில் நமக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து உடனடியாக மத்திய அரசு, அப்போது நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர், அவரை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு செய்யப்பட்டார். இது சாதாரண செயல் கிடையாது. ஏன்னா அரசியல் சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தாதான் இந்த 9வது அட்டவணையில பாதுகாப்பு வழங்க முடியும். சும்மா போய் சட்டம், நாடாளுமன்ற சாதாரண சட்டம்லாம் எடுபடாது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நடந்து தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் இப்போ அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. பொதுவா 9வது அட்டவணையில் இருக்கின்ற ஏதாவது சட்டம், அதை நீதிமன்றம் அதை சீண்டக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. ஆனால் அதை மீறி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த பிரச்சனை எடுத்தார்கள். ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானவர்கள் வழக்கை போட்டார்கள். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு ரத்து பண்ணணும்னு வழக்கு போட்டாங்க. அதை எடுக்கக்கூடாது நீதிமன்றம். ஆனாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு என்ன கேட்டாங்க, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது எஸ்டி, எஸ்சி, பிசி, எம்பிசி 69% இருக்காங்களா கேள்வி கேட்டார். இது எப்படி நீ நியாயப்படுத்துவன்னு கேள்வி கேட்டார் நீதிபதி. நான் ஓராண்டு காலம் நான் தருகின்றேன் என்று நீதிபதி சொன்னார். ஓராண்டு காலத்திற்குள், எப்போ சொன்னார்? 2010. ஓராண்டு காலத்திற்குள் தமிழ்நாடு கணக்கெடுப்பு நடத்தி நியாயப்படுத்தினால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் அனுமதிக்கிறேன், இல்லையே நான் தடை செய்வேன் என்று நீதிபதி சொன்னார். அப்புறம் அவர் மாறிட்டார். அப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணி காமிச்சு பழைய அந்த அம்பாசங்கர் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒப்புத்து பண்ணிட்டாங்க. அப்ப ஜனார்தனம் இருந்தார், அப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனா இருந்தார். அவர் ஏதோ கணக்கெல்லாம் வச்சுக்கிச்சு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு 2017 மீண்டும் ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில், என்ன 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும். இந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, அப்ப அந்த மராத்தா ரிசர்வேஷன் பிரச்சனை அது முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டு பிரச்சனை நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மராத்தா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க அடுத்தது? தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு 69 இடஒதுக்கீடு. ஏன்னா இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. மற்ற மாநிலங்கள் நம்ம கிட்ட ஒப்பீடு செய்ய முடியாது.
நமக்கு ஏற்கனவே 69 இருக்கு. அந்த 69க்கு பாதுகாப்பு இல்ல, பிரச்சனை வருது. அதுக்காகவாவது எடுங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட பலமுறை நாங்க சொன்னோம். இப்போ இதுல கடந்த 5 ஆண்டு காலத்தில் 35 முறை பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அழுத்தங்கள், தீர்மானங்கள், நேரடியாக முதலமைச்சரை சென்று சந்தித்தது, பிரதமர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியது, கருத்தரங்குகள், பல கருத்தரங்குகள் நடத்தினோம், பல போராட்டங்கள் நடத்தினோம், நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பல முறை பேசணும். இதெல்லாம் இதை படிக்கணும்னா 1/2 மணி நேரம் ஆகும் எனக்கு. 35 முறை இந்த 5 ஆண்டு காலத்துல அவ்வளோ போராட்டம், கருத்தரங்கம், அழுத்தம், ஆர்ப்பாட்டம், பேசுறது உள்ள வெளியில, மீடியா, தீர்மானம் எத்தனையோ செஞ்சிருக்கிறோம் நாங்க. அதனால இது ஏதோ இது தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ நடத்துறது கிடையாது. தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். அதற்கு முதல்ல 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நம்ம பாதுகாக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் உள்ள வேற்றுமைகளை கலைக்கப்பட வேண்டும். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு, ஆனால் அதற்குள்ள இருக்கின்ற சமூகங்களுக்கு சமநிலையில் இருக்கின்றார்களா? இல்ல. அதுக்கு பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். இப்போ நான் கேட்கறது, பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டிலே 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பழங்குடி மக்களுக்கு 1, பட்டியலின மக்களுக்கு 18, அது 18ல 3 விழுக்காடு அருந்ததியர் மக்களுக்கு. அருந்ததியர் மக்கள் அந்த 3 விழுக்காடு மட்டுமல்ல, அந்த 15 விழுக்காட்டிலும் அவர்கள் போட்டியிடலாம். இப்போ பட்டியலின மக்கள் 3 பெரிய பிரிவுகள். ஒன்று ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர்கள். உட்பிரிவுகள் கிட்டத்தட்ட 76 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த உட்பிரிவில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குதா இடஒதுக்கீடு? எல்லாமே சமநிலையில இருக்கா? இல்ல. 76 பேர்ல வெறும் 6ல இருந்து 8 பேர் தான் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இடஒதுக்கீடை அவர்கள் தட்டி செல்கிறார்கள். மீதி இருக்கின்ற 68 பேருக்கு கிடைக்கல. இது நீ எப்படி தெரிஞ்சுப்ப? கணக்கெடுப்பு நடத்தணும். அது கணக்கெடுப்பு நடத்ததையா தெரியும். நீ இடஒதுக்கீடு தர, சமூக திட்டங்கள் தர, அது போய் சேருதான்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறது விருப்பம் இல்லையா? அந்த கூறு குடும்பம் இல்ல உங்களுக்கு. இதுக்கு மேல எப்படி என்னால சொல்ல முடியும்? இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்? இது படிச்சது படிக்காதெல்லாம் வித்தியாசம் இல்லமா? இதெல்லாம் மனசுல இருக்கணும். அதெல்லாம் ஏன்னா இது பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, பழங்குடி மக்கள் என்று இருக்கிறார்கள். பழங்குடி மக்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில், மத்தியில 7.5 விழுக்காடு. இங்க 1 விழுக்காட்டுல 36 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 36 உட்பிரிவுகள் அதுல 6-7 உட்பிரிவில் அந்த 1 விழுக்காட்டுல கிட்டத்தட்ட 3/4 எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. நான் சொல்றதுக்கு இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, சமூக திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், இதுதான் எல்லாமே வேண்டதில்லை. ஏன் பிசி எடுத்துங்க, பேக்வர்ட் கிளாஸ் எடுத்துங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எடுத்துங்க. இன்னைக்கு 26 விழுக்காடு, 141 சமூகங்கள் இருக்கிறது. அதுல எத்தனையோ சமூகங்களுக்கு கிடைக்கல. சில சமூகங்கள் நிறைய எடுத்துக்கிறாங்க, சில பேர் கிடைக்கல. எம்பிசி எடுத்துங்க, எம்பிசில 115 சமூகங்கள் இருக்கிறது. அதுல எத்தனை பேருக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு, யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும்? நிச்சயமா அதுல எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுதான் இந்த கூட்டம், அதுதான் இந்த போராட்டம். தமிழ்நாட்டில் எல்லா சமூகங்களுக்கும் அவர்களுடைய மக்கள் தொகை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை ஏற்ப இடஒதுக்கீடை பிரித்து கொடுங்கள். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் 50 விழுக்காடுக்கு மேல போயிடுச்சு. இது நீதிமுறை இனி தடை செய்ய முடியாது. ஏன்னா 69 விழுக்காடு நமக்கு இருக்கு. மற்ற மாநிலங்கள் 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால அந்த தடையை சில நீதிமன்றங்கள் தடை பண்ணிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை இல்ல. நமக்கு ஏற்கனவே 69 இருக்கு. அந்த 69க்குள்ள நியாயம் கிடைக்குதா? இல்ல. இல்ல, கணக்கெடுப்பு நடத்தி இன்னும் அதிகமா 69ல இருந்து 80, 85, அது அடுத்த கட்டம். இப்ப முதல்ல இருக்கத்தே சரி செய்யணும். இப்போ நம்முடைய ராஜா அவர்கள், எம்.இ. ராஜா, மீனவர் சமுதாயம், இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தினா, ஒரு உதாரணம் நான் சொல்றேன்.
இப்போ நம்ம மரியாதைக்குரிய திரும்ப கரு நாகராஜன் சொன்னாரு, எஸ்ஐஆர் ஒரு மாதத்துல எடுக்க முடியுது. இந்த கணக்கெடுப்பு அதே போன்று தான்.